சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, அனைத்து வங்கிகளுக்குமே பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் 14 நாட்கள் தொடர்ந்து லீவ் வர இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ மக்கள் அனைவரும் எந்தெந்த நாட்களில் லீவ் வர இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வேலையை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். இல்லைனா அந்த நாட்களில் நீங்கள் வங்கிக்கு போக வேண்டாம். அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வங்கிக்கே போகாமல் மொபைல் ஃபோன் மூலமாகவே அனைத்து அவங்களோட தேவைகளையும் ரெட்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆன்லைன் மூலமாகவே. இருந்தாலும் இப்போவுமே நிறைய பேர் பேங்க்குக்கு போயிட்டு தான் அவங்களோட வேலையை முடிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. இப்போ இந்த நிலையில் வங்கிகளுக்கு 14 நாட்கள் பிப்ரவரி மாதம் வங்கிகள் மூடப்படும் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது லீவ்னு சொல்லியிருக்காங்க. இந்த லீவு வங்கி அதிகாரிகளுக்கு நல்ல செய்தியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நம்மள மாதிரி மக்களுக்கு வங்கியில் போயிட்டு செய்யக்கூடிய வேலைன்னு இருக்கிறது கொஞ்சம் தடைப்படலாம். அப்படி இல்லைனா முன்ன பின்ன அப்படின்னு ஆகலாம். இப்போ எந்தெந்த நாட்கள் எத்தனை நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வருது 14 நாட்களில் அப்படின்னு பார்த்துடலாம். பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால லீவு. அதை தொடர்ந்தே சரஸ்வதி பூஜை 3ஆம் தேதி வர்றது பிப்ரவரியில் அப்படின்றதுனால அன்னைக்கும் லீவு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி பிப்ரவரியில் 2வது சனிக்கிழமை வருது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால 9ஆம் தேதியும் லீவு தான். இதை தொடர்ந்து நமக்கு 12ஆம் தேதியில் குரு ரவிதாஸ் ஜெயந்தி வர்றதுனால லீவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 15 பிப்ரவரியில் லூய் நஹாய் நீ இம்பால் அண்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் 19ஆம் தேதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி. ஸோ அதனால் லீவு. 20 பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா மாநில தினம் அப்படின்றதுனால லீவு கொடுத்துருக்காங்க வங்கிகளுக்கு. 22 4வது சனிக்கிழமை, 23 ஞாயிற்றுக்கிழமை, 26 மகா சிவராத்திரி அண்ட் 28 லாசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு தான் 14 நாட்கள் தொடர்ந்து நமக்கு லீவு அப்படின்றது கிடைக்க போகுது. இந்த 14 நாட்கள் விடுமுறை அப்படின்றது தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து அப்பப்போ லீவு வர்றது அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதற்கான பிக்சரையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்பப்போ லீவ் வருது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்களில் நீங்கள் வங்கிக்கு போகாமல் இருக்கிறது இல்லைனா அதற்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை முடிக்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.